எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி. இது 12 ராசிக்கும் 5ஆம் தேதி அக்டோபர் 5லிருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். இது ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஆத்மகாரகன் சூரியன். அந்த சூரியனுக்கு ஐப்பசியில் பலம் கம்மியாகுது. அவர் ராகுவோட ஆதிக்கத்தில் வர்றார். அப்படி ராகுவோட ஆதிக்கத்தில் வரும்போது அவருக்கு பலம் குறைவாகுது. அப்போ பலம் குறைவாகுதுன்னா ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவர் ஈஸ்வரன். ஈஸ்வரனோட அம்சம்தான் சூரியன். அவருக்கு பலம் குறைவாகும்போது உலகத்தில் பணம் காசுக்கு கஷ்டம் வரும். அது வராமல் இருக்கத்தான் நம்ம கடைசி 10 நாட்கள் நவராத்திரின்னு துர்க்கையை வணங்குறோம். அந்த துர்க்கையை வணங்குறதுனால சூரியனுக்கு பலம் கூடுது. ஏன்னா சூரியன் தான் பணம் காசு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம், ஈஸ்வரனோட அம்சம் பொருந்திய கிரகம். அதுக்கு பலத்தை ஏற்றதான் நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஐப்பசி. ஏன்னா அது துலா மாதம்னு சொல்லுவோம். துலாம்ங்கிறது யாருக்குன்னா சுக்கிரனுக்கு சேர்ந்தது. சுக்கிரனுக்கு பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது, சுக்கிரனோட அருள் இருந்தால். அந்த இடத்துல சூரியன் வராரு. சூரியன் வரும்போது இன்னும் ஜாஸ்தி பணம் காசு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் இந்த பலம் சூரியனுக்கு குறைவாக இருக்கிறதுனால தான் நாம் நவராத்திரியில் துர்க்கையை வணங்குறோம். அந்த துர்க்கையை வணங்கி சூரியனுக்கு உண்டான பவரை நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம். அதனால் ஐஸ்வர்யம் தரக்கூடிய மாதம் நம்ம ஐப்பசி மாதம். அந்த ஐப்பசி எப்படி எந்த வகையில் நமக்கு உபயோகமாக இருக்குங்கிறது நம்ம திசாபுக்தியை பொறுத்து இருக்குது. நமக்கு நல்ல திசாபுக்திகள் நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சுமாரான திசாபுக்தியாக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும். மோசமான திசாபுக்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கெடுக்காது. அதுக்கு தான் ஐஸ்வர்யத்தை தரும் ஐப்பசி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். இது 12 ராசிகளுக்கும் நான் 5ஆம் தேதியிலிருந்து போட போகிறேன். நீங்கள் தயவுசெய்து எல்லாம் பாருங்கள். என்ன செய்தால் நமக்கு வருமானம் வரும், எந்த கடவுளை வணங்கினால் என்ன செய்தால் நமக்கு வருமானம் வருங்கிறது அதில் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு தேவைகளுக்கு உண்டான வருமானம் நமக்கு வந்தாவே பெரிய விஷயம். அது ஐப்பசி மாதத்தில் எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல விஷயங்களை அதில் சொல்ல போகிறேன். தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இப்போ பித்ருபக்ஷம்னா முன்னோர்களோட காலம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நாம் திவசங்கள் பூஜைகள் செய்யணும். அதை நம்ம இப்போ செஞ்சிகிட்ருக்கோம். அடுத்து நவராத்திரி வருது, துர்க்கையை வணங்க போகிறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் ஆசி, துர்க்கையோட ஆசியினால் நாம் ஐப்பசி மாதத்தில் சூரியனுக்கு பலம் குறைவாக இருந்தாலும் அதை நம்ம நிவர்த்தி பண்ணி பணம் காசு அந்தஸ்தோட சுகமாக வாழ்வோம். அதனால் இந்த ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாத சீரியல், அதை 12 ராசிக்கும் நான் கொடுக்கக்கூடிய அந்த ராசி பலனை தயவுசெய்து எல்லாம் பாருங்கள். எல்லாம் நலமாக சுகமாக இருக்கணும். கடவுளை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.